ஹாய்! இன்னைக்கு பிப்ரவரி 11 வேர்ல்டு லாட்டி டே. லாட்டினா என்னன்னு உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். லாட்டினா ஒண்ணுமே இல்லைங்க. அப்படியே காஃபி மேல தழும்ப தழும்ப நுரைய வச்சுட்டு, அதில ஒரு ஹார்ட்டினோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ஆர்ட்டோ, லீஃப் மாரிலாம் போட்டு குடுக்குறாங்க இல்லைங்களா? அததாங்க லாட்டின்னு சொல்லுவாங்க. அது மேல போடக்கூடிய அந்த ஆர்ட்ட தான் லாட்டி ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பூர்வீகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலி தான். இட்டாலியில 17த் செஞ்சுரியிலேருந்து இந்த லாட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இட்டாலியோட ஒரு பாரம்பரிய உணவாவே இது இடம் பிடிச்சிட்டு இருந்திருக்கு. ஆனால் 20th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் காஃபி ஷாப்களையும், மற்ற ரெஸ்டாரண்ட்களையும் இது வந்து அலங்கரிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அப்போதான் இந்த லாட்டி ஆர்ட்ங்கிறது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சுச்சு. லாட்டி ஆர்ட்ங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிச்சு, பார்க்கவே ரொம்ப எல்லாரையும் கவரக்கூடியதா, நமக்கு புடிச்சவங்கள இம்ப்ரெஸ் பண்ணக்கூடியதா இருந்ததுனால, அமெரிக்காவுல வாஷிங்டன்ல இது மிகப்பெரிய சக்சஸும் ஆச்சு. அமெரிக்காவுல இது சக்சஸ் ஆனதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப்லலாம் இந்த லாட்டி இடம்பெற ஆரம்பிச்சுச்சுங்க. லாட்டி கேப்புச்சினோ டேஸ்ட் மாரி தான் இருக்கும். ஆனா, அத விட கொஞ்சம் திக்கரா இருக்கும். கேப்புச்சினோ, ஸ்டீம்டு மில்க், அதுக்கப்புறம் மில்க் ஃபோம். இது 3 சேர்ந்த கலவை தான் லாட்டி. 2019ல லாட்டின் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜெஃபர்சன் காஃபிங்கிற ஒரு காஃபி ஷாப் தான் வேர்ல்டு லாட்டி டேவ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பிப்ரவரி 11th வேர்ல்டு லாட்டி டேவா கொண்டாடப்பட்டிருக்கு. அப்புறம் என்னங்க பிப்ரவரி 14 வேற வருது. உங்க அன்புக்குரியவங்கள காஃபி ஷாப்புக்கு அழைச்சிட்டு போய் அசத்தலான அவங்கள இம்ப்ரெஸ் பண்ற மாரி ஒரு லாட்டி வாங்கி கொடுத்து அசத்துங்க.